அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஊற்றி ரவை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காய்ச்சதுக்கு பிறகு இதில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டு 1/2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டுக்கோங்க. உளுத்தப்பருப்பு போட்டால் நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகா மட்டும்தான் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி இலையில தண்டு அதையும் வெட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை 3 தக்காளியை வெட்டி போட்டிருங்க. தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவை கிச்சடிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்காக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான உப்பை எப்போவுமே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரவை கிச்சடி எப்போதுமே கொஞ்சம் கொல கொலன்னு தான் வைக்கணும். அதுக்காகவே ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம், இருந்தாலும் நல்லா கொதித்து வரணும். இது நல்லா கொதித்தாலுமே ஒரு 10 நிமிஷம் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மசாலா வாசனை எல்லாம் சூப்பராக நல்லா வெந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால், பசும்பால் இருக்கு இல்லையா, அதை தான் நான் ஊற்றிருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கிலோ ரவை. 1/4 கிலோ ரவைக்கு எனக்கு 2 கிளாஸ் இருந்துச்சு. 2 கிளாஸ் ரவையை போட்டு அப்படியே நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா கம்மி பண்ணியே வச்சு இப்படியே கிண்டி விடுங்க. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரவை அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரவை கிச்சடி இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொஞ்சோண்டு மேல் டாப்பில் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமே இதை கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.